ராம் ராம். ராதே கிருஷ்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைய தினம் ஏகாதசி விசேஷ அபிஷேக அலங்கார தீப ஆரத்தி பூஜை நடக்க இருக்கிறது. காத்தால 5 மணிக்கு சுப்பிரபாதம் பாட போறது. அதை தொடர்ந்து வரிசையா பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஆக போறது, இங்கே நடக்க போறது. எல்லோரும் பெருமாள் கோயிலுக்கு குடும்ப சகிதமா, அதாவது அமெரிக்காவுக்கு போகணும்னு நினைச்சா கூட ஒரு பாஸ்போர்ட் இருந்தால் போயிட்டு வந்துடலாம். பாஸ்போர்ட் இருக்கணும், விசா இருக்கணும். விசா சாங்ஷன் பண்ணுற ஆஃபீஸ் எல்லாம் ஒரு மனசு இருக்கணும். கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் வெள்ளையப்பர் இருந்தாருனாக்கா எங்கே வேணாலும் கண்ட விட்டு கண்டம் போயிட்டு வந்துடலாம் இல்லையா? அதே போல் நாம் நினச்சா நம்ம மனசு உட்கார்ந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடலாம் இல்லையா? கண்ணை மூடின்னு தியானத்தில் இருந்தாக்க எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆனாலும் கூட நம்ம நாயகனை காண வேண்டும் என்றால் இல்லையா, அந்த எங்களுடைய நாயகனை ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத கலியுக வரதராஜ பெருமாள் மகாராஜா அந்த நாயகனை காண வேண்டும் என்றால் அவருடைய அனுகிரகம் இருக்கணும், அவருடைய அனுமதி கிடைக்கணும் இல்லையா? நாம் நினைத்தால் மட்டும் நடக்காது. இங்கே அருமையான ஒரு அமைவிடம், சாத்தம்பூர் கிராமம், ஈரோடு மாவட்டத்திலே அருமையான ஒரு கிராமம், பழம்பெரும் கிராமம். நம் சுவாமி கண்ணுக்கு நேராக, நேத்திரங்களுக்கு நேராக காவேரி, கங்கை யமுனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்னு சொல்லிட்டு 7 புண்ணிய நதிகள் தவழக்கூடிய பாரத கஷேத்திரத்திலே அந்த காவேரி தாய் கண்ணுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறாள். சுவாமியை வணங்கி கொண்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை பார்க்க போயிட்டு இருக்கா. சோ அப்பேற்பட்ட அமைவிடம். இந்த ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய இலுப்பராஜா 2ஆம் குலோத்துங்க சோழனால் வைக்கப்பட்ட மரம் அப்படின்னு காது வழி செவி வழி செய்திகள்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட ஆயிரக்கணக்கான பழமையான மரம் விருட்சராஜாவா இங்க அமைஞ்சிருக்கார். எதுக்காக இந்த ஸ்பெசிபிக்கா இந்த விருட்சத்தை பத்தி பேசுறேன் அப்படின்னா, இங்க நித்திய பாராயணம் 4 வேதங்கள். அடடா, மயில் சத்தம். நித்தியம் நித்தியம் ரிக் யஜுர் சாம அதர்வண 4 வேதங்களும் 4000 திவ்ய பிரபந்தங்களும் எண்ணற்ற கிளிகளும் மயில்களும் இருக்கக்கூடிய பட்சிகளும் நம் சுவாமியிடத்திலே பாராயணம் செய்து சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நமக்கு கேட்டு உணர்றதுக்கு இன்னும் எத்தனை ஜென்மம் தேவைப்படும்ங்கிறது தெரியாது. அப்பேற்பட்ட அமைவிடம். எல்லாரும் வாங்கோ, வந்து அந்த அனுபவத்தை பெறணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா எதற்காக இந்த ஒரு காணொளி வாயிலாக உங்கள்கிட்ட இந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னா, பக்தால்லாம் நிறைய கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கேள், எந்த குறையும் கிடையாது. ஏகாதசியா இருக்கட்டும், விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கட்டும், மாதா மாதம் நடைபெற்று வருகின்ற சுதர்சன ஹோமமாக இருக்கட்டும், அனைத்து விதமான பூஜைகளாக இருக்கட்டும், நம்ம ராமருக்கு பண்ணக்கூடிய ராமநவமி பூஜையா இருக்கட்டும், கிருஷ்ணருக்கு நடைபெற்று வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும், சனிக்கிழமை தோறும் நாம் செய்யக்கூடியகின்ற பூஜைகளான அனுமாருக்கு செய்யக்கூடியான பூஜைகளாக இருக்கட்டும், அனுமாருக்கு சாத்தக்கூடிய வடமாலைகளாக இருக்கட்டும், பக்தால் உங்களுடைய கைங்கரியத்தினால வெகு சிறப்பாக பிரமாதமாக எந்த குறையும் இல்லாமல், குறைவின்றி மன நிறைவுடன் நினைத்தது போல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்தர்களுக்காக நான் சுவாமியிடம் ஒரு பிரார்த்தனை. ஏன்னா கலிகாலம் அப்படிங்கிறதுனால விர்ச்சுவல் பக்தாஸ் நிறைய அதிகமாயிட்டே இருக்கா. சந்தோஷம் ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும், ஒரு விதத்துல அவளால நேரா எங்க நாயகனை காண முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சுவாமிகிட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணணும். இந்த ஒரு வருத்தத்தை சுவாமி நிவர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு
நித்திய நித்தியம் இங்கே சகசநாம பாராயணம் அடியேன் பண்ணி கொண்டிருக்கு. 1000 நாமங்களை சொல்லி அவனை துதிப்பாடி அவன்கிட்ட வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, பக்தர்கள் வந்து உன்னை பார்ப்பதற்கு நீ அருள் புரியணும் சுவாமி. அது ஒண்ணுதான் கோரிக்கை. அவருடைய கருணையினாலே இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அமைவிடத்தை, ஆடடா மயிலுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இல்லையா? இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களாக பார்த்தமேனால் சின்னியம்பாளையம், பாரதி நகர், ஈவன் கொல்லம்பாளையம் வரைக்கும் கூட நான் எடுத்துக்கலாம். ஈரோட்ல இருந்து பெருசா ஒன்றும் 10 கிலோமீட்டர் அதிகபட்சம். இந்த பக்கம் கணபதி பாளையம் வரைக்கும் எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் இருக்கக்கூடிய இங்க நம்ம இருக்கக்கூடிய சாவடிப்பாளையம் புதூரா இருக்கட்டும், சாவடிப்பாளையமாக இருக்கட்டும், அதை சுற்றி உள்ள கிராமங்களாக இருக்கட்டும், சுவாமிநாதபுரமாக இருக்கட்டும் இல்லையா, தமிழ்நாட்டிலேயே பெயர் எடுத்த ஒரு கிராமம். எதற்காக என்றால் தூய்மைக்காக. ஒரு கிராமம் எவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டும், மெயின்டைன் பண்றது எப்படின்னு எக்ஸாம்பிளரி வில்லேஜா இருந்து கொண்டிருக்கின்ற சுவாமிநாதபுரம் இங்கிருந்து அருகாமையில் இருக்கிறது. 5 கிலோமீட்டர், அதற்கும் குறைவு. அதை தாண்டி பார்த்தேனால் கணபதி பாளையம், அது வரைக்கும் பெரிய கிராமங்கள், நிறைய வில்லேஜஸ் இருக்கு. ஈரோடு மஞ்சள் மாநகரம், அதேபோல் விவசாய பூமி. அது மட்டுமல்லாமல் பேரலி இண்டஸ்ட்ரியலாகவும் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ஸும் வந்து ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்படிங்கும் பொழுது இந்த பக்தர்கள் பெருமளவில் நித்திய நித்தியம், ஏன்னா நமக்கு கிடைக்கிறது எத்தனை நாள், நமக்கு எக்ஸ்பைரி டேட் என்னைக்குன்றது நமக்கு தெரியாது. ஆல்ரெடி டேட் போட்டான், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை இப்படி தான் எக்ஸ்பைரி ஆக போறோங்கிறது அங்க உள்ள ஆல்ரெடி அடிச்சாச்சு. வாங்கக்கூடிய பொருள்ல லேபிள் இருக்கோ இல்லையோ, நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னது போல வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் வந்து எக்ஸ்பைரி டேட் இருக்கணும்னு சொன்னார். அதி அற்புதமா அதை செயல்படுத்தினார். அவருக்கு மிக மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஒரு முறுக்கா இருந்தா கூட என்னைக்கு பண்ணது, அது என்னை வரைக்கும் சாப்பிடலாங்கிறது தெரியாமல் இருந்தோம். ஸோ அப்பேற்பட்ட சின்ன சின்ன மாற்றமா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய விதத்துல அது வந்து நமக்கு பயனை அளிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நமக்கு இறைவன் வந்து நம்ம தான் இந்த எக்ஸ்பைரி டேட் ஓட்டுறதை மறக்கவே ஒழிய அவன் மறக்கல. அடுத்த ஜென்மம் என்னங்கிறது முதல்ல அவன் ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணிட்டான். அதனால நமக்கு இன்னும் எத்தனை நொடிகள், ஏன் நொடிகள் அப்படிங்கிறனாக்க எத்தனை நாட்கள்னு சொல்ல விருப்பம் மனசு ஏன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறது. ஏன்னா ஏற பிளைட் 4.5 நிமிஷத்துல பஸ்பம் ஆகுது. அதுல இருந்து ஒருத்தர் மட்டும் நடந்து வர்றார். இதெல்லாம் கண் கூட நம்ம எல்லாம் இந்த 2026 நம்ம இதெல்லாம் கண் கூட பார்க்கிறோம். அதனால நமக்கு அடுத்த நொடி என்பது தெரியாது. தங்கள் அனைவரிடமும் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, பகவானிடத்திலே ஒன்றை பிரார்த்தனை செய்யுங்கள். சுவாமி உன்னை வந்து பார்க்கணும், உன்னை வந்து கொண்டாடணும். முதல்ல பார்க்கணும், அப்புறம் கையெடுத்து கும்பிடணும் இல்லையா? கையை தூக்கணும்னாலும் அவன் அருள் வேணுமே. அருள் இல்லாமல் சுண்டவரில் கூட அசைக்க முடியாது இல்லையா? அதனால உன்னை வந்து கொண்டாடணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. அவருடைய அருள் கிடைக்கிறவா, அவருடைய அனுகிரகம் பெற்றவா, அவருடைய அனுமதி கிடைச்சவா, உங்களுக்கே தெரியும். சுவாமி பேசுவார் இன்பிட்வீன். அடியேன் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், போஸ்ட் மாஸ்டர் பிட்வீன் தி பக்தாஸ் அண்ட் சுவாமி. அடியேன் வந்து ஒரு போஸ்ட் மாஸ்டர். நீங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை அங்க கொண்டு போய் கொடுக்க போறேன், அங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை இங்க கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னாக்க உங்களுக்கும் அவருக்கும் பேசுறது ஈஸி. ஆனாலும் கூட ஒரு சில யுகங்கள்ல நம்மளுடைய தனித்துவம்லாம் வந்து குறைஞ்சதுனால இப்ப மீடியேட்டர் தேவைப்படுறான். வேற ஒண்ணும் கிடையாது. இல்லைன்னாக்க ரமண எத்தனையோ மகான்கள், ரிஷிகள் பிறந்த பாரத பூமியில இருக்கக்கூடிய மகான்கள்லாம் மீடியேட்டர் வச்சண்டா பேசிட்டு இருந்தா கிடையாது. ஆனாலும் கூட அடியேன் உங்க எல்லாருக்கும் ஒரு போஸ்ட் மாஸ்டரா இருந்து அவர்கிட்ட நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜை கொண்டு போய் சேர்த்துடுற. அவர் சொல்லக்கூடிய மெசேஜை இந்த ஊடகத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சுவாமியிடம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், அவரை வந்து பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கா, கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம்னு சொல்லியிருக்கா. அதனால வந்து நின்று பார்த்தா மட்டும் சுவாமி தெரிய மாட்டார், வந்து நின்று பார்த்தா கல்லு தான் தெரியும். அந்த நாயகனை தெரிய வேண்டும், நாயகனை பார்த்து மகிழ வேண்டும் என்றால் நம் நேத்திரம் மட்டும் பத்தாது, அந்த நேத்திரத்திற்கு ஒரு அனுகிரகம் சுவாமிகிட்டேருந்து கொடுக்கணும். திருதராசனுக்கு கண்ணேலனாலும் அனுகிரகம் பண்ணி விஸ்வரூப தரிசனம் காட்டலையா? அதனால நாம் வேண்டுவது இந்த விஷயம் ஒன்று. அடியேனுடைய இன்னொரு கருத்து என்னன்னாக்கா, நமக்கு அதாவது சுவாமிக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரு விளையாட்டாக சொல்ற, ஆனா நமக்கு நன்னாவே தெரியும் நம்ம எவ்வளவு அயோக்கியர்கள் என்று. என்ன யோகிதைங்கிறது கிடையவே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால மோட்சம் அப்படிங்கிறதே ரூல்ட் அவுட் சாப்டர். அந்த கடைசி சாப்டரே வந்து நமக்கு அதெல்லாம் எலிஜிபிலிட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம ஒன்றும் ஏறல, அதுக்கப்புறம் தானே அந்த கடைசி இதுக்கு போறது. ஆனாலும் கூட நாம் சுவாமியிடம் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், உரிமையுடன் கேட்கலாம். சுவாமி, எனக்கு மோட்சம் இல்லை, முக்தி இல்லை அப்படிங்கிறது எனக்கே தெரியும், நீ என்ன சொல்றது எனக்கே தெரியும். ஆனால் நான் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, எத்தனை ஜென்மம் மறுஜென்மம் எடுத்தாலும், எதுவாக பிறந்தாலும், எத்தனை பிறப்பெடுத்தாலும், பெருமாளே உன்னை மறக்காதவனாக என்ன அனுகிரகம் பண்ணு, எனக்கு அனுகிரகம் பண்ணு. உன்னை மறந்துடப்படாது, நீ எந்த ஜென்மம் வேணாலும் கொடு, ஆனா பெருமாள் சுவாமி உன்னை நான் என்றும் மறக்கப்படாது அப்படின்னு பிரார்த்தனை வைக்கணும். ஸோ நாளைய தினம் மறுபடியும் சொல்கின்றேன், ஏகாதசி மயில்கள்லாம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்கு. நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்கிறேன், அப்பப்போ அவர் கூப்பிட்டு இருக்கார், உங்களுக்கு காதில் விழும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு காத்தால 5 மணிக்கு சுப்பிரபாதம் பாடி வரிசையாக அபிஷேக அலங்கார ஆரத்தி பூஜைகள் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஹரிநாம சங்கீர்த்தனம். இந்த நேரத்திலே இதை மென்ஷன் பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சத்யசாய் சமிதி மூலப்பாளையம், சத்யசாய் சமிதியிலிருந்து ஒவ்வொரு ஏகாதசியும் அன்று விசேஷ பஜன், அதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்யசாய் மெயின் சமிதியிலிருந்தும் 2 பேரும் ஒரு காம்படிஷன் மாதிரி அருமையா பாடுறா. அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை கேட்கறதுக்கு எத்தனையோ ஜென்மங்கள், பாடுறதுக்குள்ள கேட்கறதுக்கு காதல விழணும்ல. எத்தனை பேருக்கு காது வந்து ஓப்பனா இருக்குன்னு தெரியாது, காது இருந்தா மட்டும் கேட்டுறாது இல்லையா? அதனால அந்த பாடல்களை கேட்பதற்கு எத்தனையோ ஜென்மங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதை நேரா வந்து பார்க்கறதுக்கு, அவ பாடுற துணிய அந்த அழக சொல்றோம் இல்லையா, அந்த பாடலை பார்ப்பதற்கு, பாடலை கேட்பதற்கு, பாடலை பார்ப்பதற்கு, பாடலை உணர்வதற்கு அவருடைய அனுகிரகம் வேணும். அதையும் சுவாமிகிட்ட பக்த கோடிகள் சார்பாக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நாளைய தினம் உங்கள் அனைவருக்கும் அந்த அனுகிரகம் அருள் கிடைக்கட்டும். ராம் ராம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ குருப்யோ நமக. மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்த வாத்சல்ய ஜலதீம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் ஸ்மரோமி. பிரபன்னோஸ்மி. நிர்மல ஞான சித்தையே ஜெய். ஞானானந்த மகாராஜிக்கு ஜெய். ஞானானந்த மகாராஜிக்கு ஜெய். ராம 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 ராம.